பிரைஸ் எல்லாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை கட்டு வைப்பேனான் என்று சொன்னாரே, கட்டப்படுவேன் நான் கட்டப்படுவேன். உன்னை கட்டு வைப்பேன் நான் என்று சொன்னாரே, கட்டப்படுவேன் நான் கட்டப்படுவேன். அலங்கார மாளிகையாய், அழகான திருச்சபையாய், அழகான மாளிகையாய், அழகான திருச்சபையாய் என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். நான் என்றும் கட்டப்படுவேன், நான் என்றும் கட்டப்படுவேன், நான் என்றும் கட்டப்படுவேன், நான் என்றும் கட்டப்படுவேன். உன்னை கட்டு வைப்பேன் நான் என்று சொன்னாரே, கட்டப்படுவேன் நான் கட்டப்படுவேன். நீர் என்னை அழைத்ததினால், காருண்யம் இழுத்ததினால், ஒருவரும் இடிப்பதில்லை, ஒரு நாளும் தருவதில்லை. நீர் என்னை அழைத்ததினால், காருண்யம் இழுத்ததினால், ஒருவரும் இடிப்பதில்லை, ஒரு நாளும் தளர்ப்பதில்லை. களிப்போடு புறப்பட செய்தீர், பிடித்த கையை விட மாட்டீர். களிப்போடு புறப்பட செய்தீர், பிடித்த கையை விட மாட்டீர். நீர் என்னை கட்டுவிப்பீரே, நான் என்றும் கட்டப்படுவேன். நீர் என்னை கட்டுவிப்பீரே, நான் என்றும் கட்டப்படுவேன். என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். நீர் எந்த நம்பிக்கை, நீரே என் ஒரு சொந்தம். என் ஓட்டம் முடிந்த பின்னும் என்னோடு வரும் செல்வம். நீர் எந்த நம்பிக்கை, நீரே என் ஒரு சொந்தம். என் ஓட்டம் முடிந்த பின்னும் என்னோடு வரும் செல்வம். தளராமல் காத்திருப்பே, பரிசுத்தம் காத்திருப்பே. தளராமல் பார்த்து கொள்வே, பரிசுத்தம் காத்து கொள்வே. நீர் என்னை சேர்த்து கொள்வீர், உம்மோடு சேர்ந்திடுவே. நீர் என்னை சேர்த்து கொள்வீர், உம்மோடு சேர்ந்திடுவே. என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். நான் என்றும் கட்டப்படுவேன், நான் என்றும் கட்டப்படுவேன், நான் என்றும் கட்டப்படுவேன், நான் என்றும் கட்டப்படுவேன். உன்னை கட்டுவிப்பேன் நான் என்று சொன்னாரே, கட்டப்படுவேன் நான் கட்டப்படுவேன். அலங்கார மாளிகையாய், அழகான திருச்சபையாய், அழகான மாளிகையாய், அழகான திருச்சபையாய் என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சீயோன் சபை சார்பாக இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஜாய் டிவி நேயர்களுக்கு எங்கள் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் தேவனுக்கும் ஜாய் டிவி நிறுவனத்தாருக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வேதத்திலே ஒரு வசனத்தை வாசித்து அதன் அடிப்படையிலே நம்முடைய சில சத்தியங்களை தியானிக்க போகிறோம். ரோமரின் புத்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று திருக்கிறதென்ன, நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன, நாம் எல்லோரும் கிறிஸ்துவுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம யாரையும் எப்போதும் அற்பமாய் எண்ணக்கூடாது என்கிற இந்த வேத வசன அடிப்படையில் சில சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 16, 17வது வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. மூத்தவள் பெயர் லேயாள், இளையவள் பெயர் ராகேல். லேயாளை குறித்து சொல்லும் பொழுது வேதத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அவளுடைய கண்கள் கூச்ச பார்வை உடையவளாய் இருந்தாள் என்று. ஆனால் ராகேலை குறித்து சொல்லும் பொழுதோ அவள் பார்வைக்கு அழகுள்ளவளும் ரூபவதியுமாயிருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 3 வித்தியாசங்கள் லேயாளுக்கும் ராகேலுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். லேயாள் அவளுடைய கண்கள் கூச்ச பார்வை உடையவளாயிருந்தாள். ஆங்கில வேதத்தில் படிக்கும் பொழுது வீக் ஐஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முதலாவது அவள் பலவீனமான கண்களை உடையவளாயிருந்தாள். 2வது தன்னுடைய கணவனின் அன்பிற்காக ஏங்கினவளாய் காணப்பட்டாள். 3வது கூட பிறந்த சகோதரியால் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ராகேலை குறித்து சொல்லும் பொழுது அவள் அழகுள்ளவளாகவும் ரூபவதியாகவும் கணவரால் அதிகமாய் நேசிக்கப்பட்டவளுமாய் காணப்பட்டாள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் யாக்கோபு ராகேலை அதிகமாக நேசித்தார் என்று வேதத்திலே தெளிவாய் பார்க்க முடிகிறது. லேயாள் தனக்கு தெரியாமலே யாக்கோபுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள். யாக்கோபை வஞ்சித்து தான் திருமணம் செய்து கொடுத்தார்கள். எப்பொழுதுமே திருமணமான மறுநாள் பெண்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷம் உண்டாகும். ஆனால் லேயாளுடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் காணப்படவே இல்லை. திருமணமான மறுநாள் யாக்கோபு பயங்கரமான சண்டையிடுகிறார் அப்படின்னு நினைக்கிறேன். வேத வசனத்தை நம்ம வாசிப்போம். 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, காலையில் இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா இடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர்? திருமணமான மறுநாள் தன் கணவனின் வாயிலிருந்து கேட்ட வார்த்தை, என்னை ஏன் வஞ்சித்தீர்கள்? எனக்கு ஏன் துரோகம் பண்ணினீர்கள்? ஏன் என்னை ஏமாற்றினீர்கள்? நான் ராகேலை அல்லவா விரும்பினேன், லேயாளை எனக்கு நீங்கள் ஏன் மனமுடித்து கொடுத்தீர்கள் என்று. உண்மையாகவே லேயாளுடைய உள்ளம் எவ்வளவாய் உடைந்திருக்கும் தேவ பிள்ளையில். மறுபடியுமாய் அவர் யாக்கோபு கேட்ட அவருடைய மாமன் சொல்லுகிறார், நான் ராகேலை உனக்கு மறுபடியும் திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று. அந்த 7 நாள் முறைகள் முடிந்த பிறகு ராகேலை அவர் திருமணம் செய்து கொடுக்கிறார். இதே அதிகாரத்தில் 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு லேயாளை பார்க்கிலும் ராகேலை அதிகமாய் நேசித்தார். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அதிகமாய் நேசித்தார். இன்றைக்கி அநேக பெண்கள் அவங்க வாழ்க்கையில் மனவேதனைப்படுகிற காரியம், என் கணவர் என்னை விட, நான் சொல்லுகிற வார்த்தை விட அவங்க சொன்னால் கேட்டுப்பார், என்னை விட அவருடைய பிஸ்னஸில் அதிக பிரியம், என்னை விட இந்த மொபைலில் அதிக பிரியம், என்னை ஒரு பொருட்டாவே என்றதில்லை, என்னை ஒரு அற்பமாய் எண்ணுகிறார். அநேக பெண்கள், என் கணவர் என்னை மதிக்கிறதே இல்லை, நான் சொல்கிறதை உங்கள் காதில் வாங்கிறதே இல்லை. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் தேவ பிள்ளையில். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவர் அதிகமாய் நேசித்தார். எந்த பெண்ணாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தன் கணவன் தன்னை விட இன்னொரு பெண்ணை அதிகமாய் நேசிப்பது. ராகேலை அவர் அதிகமாய் விரும்பினாலும் முதல் மனைவி என்கிற அங்கீகாரம் லேயாளுக்கு தேவன் கொடுத்திருந்தார். மனம் முடித்த பிறகு அவர் ராகேலை அதிகமாய் நேசித்தார் என்ற வேதத்தில் தெளிவாய் வாசிக்க முடிகிறது. எனக்கு தெரிந்து நான் யோசிக்கிற காரியம், அவர் ராகேல் வீட்டிலே தான் இருந்திருப்பார், அங்கே தான் சாப்பிட்ருப்பார், அங்கேயே தான் இருந்த. அதனால வேதத்தில் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லேயாளை விட ராகேலை அதிகமாய் அவர் நேசித்தார் என்று. லேயாள் தனிமரமாக ஒரு கட்டி கொடுத்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா பெற்றவர்கள் கேட்கணும், உடன் பிறந்தவர்கள் கேட்கணும், அல்லது சொந்தங்கள் கேட்கணும். லேயாளுக்கு அப்படி எதுவுமே நடக்கலை. லேயாள் தனியாக இருந்தபோது அவருடைய பெற்றோர்களோ அல்லது கூட பிறந்தவர்களோ சொந்த பந்தங்களோ அல்லது கூட பிறந்த சகோதரியை விட்டு கொடுத்ததாகவும் அங்கே தெரியவில்லை. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது,
31வது வசனத்தில் லேயாள் அற்பமாய் எனப்பட்டதை, நல்ல கவனிங்க இது பிள்ளைகளே, லேயாள் அற்பமாய் எனப்பட்டதை கர்த்தர் கண்டு தாய் பார்க்கல, தகப்பன் பார்க்கல, விசாரிக்க வேண்டிய கணவன் விசாரிக்கல, சொந்த பந்தங்கள் யாரும் பார்க்கல. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவள் அற்பமாய் எனப்பட்டதை கண்டார் என்று. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிற காரியம், உனக்கு படிப்பு இல்லை, உனக்கு அழகு இல்லை, உனக்கு திறமை இல்லை, உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு இந்த சமுதாயம், இந்த குடும்பம், நீ வேலை செய்கிற இடங்களில் உனக்கு திறமை இல்லை என்று உன்னை அற்பமாய் எண்ணலாம். நீ ஒரு நாளும் கலங்காது. வேதம் சொல்லுகிறது அற்பமாய் எனப்பட்ட லேயாளை கர்த்தர் கண்டார் என்று. எதை செய்தால் யாக்கோபு லேயாளின் பட்சம் திரும்புவார் என்று என் கர்த்தர் அறிந்து, வேதவசனம் சொல்லுகிறது லேயாள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியாய் இருந்தாள் என்று. யாக்கோபை லேயாள் பக்கம் திருப்புவதற்காக லேயாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார், அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். எத்தனை மகிழ்ச்சி அவளுக்கு, எத்தனை மகிழ்ச்சி. யார் கைவிட்டாலும், யார் மறந்தாலும், நம்மை மறக்காத தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. நீ நம்பின மனிதர் கைவிடலாம், நான் கூடவே இருப்பேன்னு சொன்னவங்க கூட மறந்து போகலாம், ஆனால் நிச்சயமாக தேவன் நம்மை ஒரு நாளும் மறக்க மாட்டார். கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். தேவ பிள்ளையில ராகேலை குறித்து சொல்லும் பொழுது 30வது அதிகாரம் 1வது வசனத்தில் தன் சகோதரி லேயாள் மீது பொறாமை கொண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே 8வது வசனத்தில் என் சகோதரியோடு நான் போராடினேன், ஒரு எதிரியாகவே நினைத்து போராடினார். தேவ பிள்ளைய, உன் மேலே பொறாமை கொண்டாலும் சரி, எப்பொழுதும் உன்னோட போராடினாலும் சரி, கர்த்தர் உன்னோடு இருந்து உன் தலையை உயர்த்துவார். நீ வைக்கப்பட்ட இடங்களில், நீ தலை குனிந்த இடங்களில் உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவ பிள்ளைகளே, அநேக பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க, கணவரால் புறக்கணிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க, கணவரால் அற்பமாய் எண்ணப்பட்ட சகோதரிமார்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு நான் இந்த வேளையில் சொல்லுகிற நல்ல வார்த்தை, யார் அற்பமாய் எண்ணாலும் கவலைப்படாதீங்க. உங்களை ஏற்ற விலையில் உயர்த்துகிற தேவன் ஒருவர் உண்டு. உங்கள் சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை ஒரு நாள் நீங்கள் மறந்து போகாதீங்க. தேவ பிள்ளைகளே, லேயாளை உயர்த்தினது போல கர்த்தர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். எதை குறித்தும் கலங்காதீங்க. ஐயோ, என் கணவர் என் கூட இல்லை, என்னை விட்டுட்டு வேறொரு சகோதரியோடு இருக்கிறாங்கன்னு புலம்புகிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, உங்களுடைய வேதனையை பார்த்து, நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறதை பார்த்து உங்கள் தலையை உயர்த்துவார். தேவ பிள்ளைகளே, எவ்வளவு போராடின ராகேல் 2வது குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரம் 17வது வசனத்தில் அவள் 2வது குழந்தையை பெற்றெடுக்கும் போது மரித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன் கணவனோடு அதிகமாய் வாழ்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் லேயாளுக்கு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வேதனையை மாற்றுவார், கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், சொந்த குடும்பத்தால், கூட பிறந்தவங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், நீங்கள் இருக்கிற நிலையில் ஆமேன், உங்கள் சூழ்நிலையை கண்டு கர்த்தரை உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் தேவன் இழிவானவைகளையும் அற்பமாய் எனப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் அப்படிப்பட்ட தேவன், ஒன்றும் இல்லாதிருந்தாலும் அவைகளை கொண்டு உருவாக்குகிற தெய்வம். உங்களுக்காய் நான் செபிக்க விரும்புகிறேன். என்னோட கூட கண்களை மூடி செபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். Glory to God. பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை பள்ளியில் நீ அற்பமாக எண்ணப்படலாம், கல்லூரியில் நீ அற்பமாக எண்ணப்படலாம், உன் பிஸ்னஸில் நீ அற்பமாக எண்ணப்படலாம், ஊழியத்தில் நீ அற்பமாக எண்ணப்படலாம். என் தேவ பிள்ளைய, நீ ஒரு நாளும் கலங்காத, ஒரு நாளும் கலங்காத. யாரும் உன்னை பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. உன் கிரியைக்கு தக்க பலன், உன் பிரயாசத்துக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த இடத்துல நீ ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த இடத்துல நீ புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, அந்த இடத்துல கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை உயர்த்துவார், நிச்சயமாகவே உன்னை உயர்த்துவார். ஓ ரீபால ஹந்த ரபால பாலபா, ஓ ரியாந்த ரபாலபா ரியாந்த ரபாலபா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பெண்கள் மீது இறங்குவதாக. என் மனைவி என்னை அற்பமாய் நடத்துகிறாள், அல்லது என் உறவினர்கள் மத்தியிலே நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிற கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கண்டு கர்த்தர் கண்டு, நீ காண்கிற தெய்வம், நீ காண்கிற தெய்வம். பீர் லஹாய் ரோயி, பீர் லஹாய் ரோயி, காண்கிற தெய்வமாய் இருக்கிறீரப்பா. அப்படி பிள்ளைகள் படுகிற வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், குறிப்பாக கணவனை விட்டு பிரிந்து வாழ்கிற பெண்களுக்காக, கைவிடப்பட்ட பெண்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. குடும்பங்களில் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இறங்கட்டும். குடும்பங்களை பிரித்த மந்திர வல்லமைகள் உடைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே தேடி ஓடி வரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை அப்படியே நாம மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு அற்புதம் பெற்றுக்கொள்வார்களாக, பெற்றுக்கொள்வார்களாக. குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா உபத்திரவங்கள், போராட்டங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், விலகும்படியாய் ஜெபிக்கிறேன். தேடி வரட்டும். மனைவியின் ஞாபகம் இல்லாமல், பிள்ளைகளுடைய ஞாபகம் இல்லாமல், செய்வினையால கட்டுகளினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே சகோதரர்களை தொடுவீராக. தேடி ஓடி வரட்டும். புத்தியிலே தெளிவுண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இப்பொழுதே 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 குடும்பங்களில் காணப்படுகிற அந்த பிரிவினைகள் விலகட்டும் ஆண்டவரே, விலகட்டும் ஆண்டவரே. என் கணவர் என்னை விசாரிப்பதிலேயே, என்னிடத்தில் அன்பு செலுத்துறதிலேயே எனக்கு கவலைப்படுகிற, வேதனைப்படுகிற ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆமீன். அவர்களை லேயாளை கண்டது போல அவர்கள் சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே அவர்களை உயர்த்தும், உயர்த்தும். அவருடைய வேண்டுதல், அவருடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை செய்கிற யாராயிருந்தாலும், எந்த கிராமத்தில் செய்கிறவர்களாக இருந்தாலும், ஒருவேளை அற்பமாய் எண்ணப்பட்டிருந்தால் என் தேவனுடைய கரம் அவர்கள் மேலே இறங்குவதாக, அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே, உயர்வு கிடைக்கட்டும், அவருடைய வேதனைகள் நீங்கட்டும். எந்த இடத்துலலாம் நம்முடைய பிள்ளைகள் தனை குளிந்து நிற்கிறார்களோ, அற்பமாய் எண்ணப்படுகிறார்கள், அந்த இடங்களிலெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதே உடைக்கிறோம் ஐயா. Glory to God. உடைத்து நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்வீராக பிதா. இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே நீர் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அவளை தைரியப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க, சாட்சிகளாய் நிறுத்துங்க. இந்த திருக்கரத்திலே தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாதவர்களாக இருந்தால் எங்கள் திருச்சபையின் ஆராதனைக்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். எங்கள் திருச்சபையின் விலாசம் எங்கள் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்கப்படும். அதை தயவாக நீங்கள் குறித்து கொண்டு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். எங்கள் முகவரி, எங்களுடைய தொலைபேசி எண்கள் 24 மணி நேரமும் ஜெப உதவிக்கு உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்கள் தொலைபேசி எண்களை நீங்கள் குறித்து கொண்டு எங்களை தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் முகவரி சியோன் புது வாழ்வு சபை, எண் 31, லால் பகதூர் சாஸ்திரி தெரு, தரணி ஸ்கொயர், பேரமனூர், மறைமலை நகர், போர்ட் ஆப்போசிட். சபையின் ஆராதனை ஞாயிறு காலை 8 மணி முதல் 10:30 வரை நடைபெறும். மாதந்தோறும் அமாவாசை அன்று கட்டுகளை உடைக்கும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். இதில் வியாதியில் உள்ளவர்களுக்காகவும் பில்லி, சூனியம், மாந்திரிகத்தின் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் கட்டுகளை உடைத்து சிறப்பு ஜெபம் செய்யப்படும். யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். அனுமதி இலவசம்.